ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் அருள். என்னடா சொல்கிறேன், நம்ம ரஞ்சிதாவுக்கு நம்ம விஜய் புடவை வாங்கி கொடுக்குறாரா? ஆமாங்க, இதோட கண்டினியூஸ் என்னென்ன சொல்கிறேன். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஓகே, வாங்க நம்மளுக்கு நம்ம உள்ளே போவோம். என்ன நடக்குதுன்னா, நம்ம விஜய் ஸ்கூலுக்கு போயிட்டு மல்லியெல்லாம் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க்கெல்லாம் முடிச்சு திரும்ப பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வராருங்க. வந்தது நம்ம குண்டுப்பாட்டி நேராக வராங்க. என்னப்பா விஜய், நேற்று நைட்டு சொன்னல ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு, இந்தப்பா கூரை புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன், இது உங்கள் கையாலே ரஞ்சிதாவுக்கு கொடு அப்படின்னு சொல்ல, உடனே விஜய் என்ன பண்ணுறது தெரியாமல் முழிக்கிறாருங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வெண்பா குட்டி வெளியில் நின்று குறுன்னு முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அது ஏன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் அவங்களுக்காக தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அதில் நான் சொல்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் ஃபுல் கதையை சொல்ல வேண்டாம். ஸோ நான் இன்னொரு வீடியோவில் அதை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் இப்போதைக்கு ஒரு புடவை கொடுக்குற மேட்டரை பற்றி பேசுவோம். அதுக்கப்புறம் நேராக உள்ளே வந்தோடனே குண்டு பாட்டி தான் சொல்கிறாங்க இல்லையா, சொன்னதை கேட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் விஜய் இல்லை பாட்டி இல்லைம்மா, அப்போ நான் கொடுக்குறேன், இல்லை சித்தி வேணாம் அப்படின்னு சொல்ல, அவங்க முடியவே முடியாது, நீ கொடு அப்படின்னு சொன்ன உடனே சரி வேறு வழியே இல்லாமல் அவங்க கையில் அந்த புடவை வாங்கி ரஞ்சிதா கிட்ட கொடுக்க போகிறாங்க. உடனே நம்ம ரஞ்சிதா தபின்னு கால் விழுந்து வாங்கிட்டாங்க. ஏன்னு பார்த்தா, வருங்கால கணவன் காலில் விழுவது ஒரு கட்டியை கட்டாத மனைவியின் கடமை அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காங்க போல், அதனால் விழுறாங்க. விழுந்த உடனே ஒரே சந்தோஷம் ரஞ்சிதாவுக்கும் குண்டு பாட்டிக்கும். ஆனால் விஜய்க்கு இதில் தாங்க சோகம். இனிமேல் தான் பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது. ஏற்கனவே ரஞ்சிதா மனசில் ஆசை இருக்குது, இவரும் பத்தாத்துக்கு புடவை கொடுத்து இப்போ ஆசையை வளர்க்குறாரு. ஸோ நாளைக்கு நம்ம மல்லிக்கும் அரவிந்துக்கும் கல்யாணம் நடக்கலை, அங்கே பிரச்சனை ஏதாவது வேறு எது புதுசாக பழைய ஆல்ரெடி ஒரு பிரச்சனை ஊதுனாங்க, ஆனால் அது புஷ்ஷுன்ட்டு போயிடுச்சு. புதுசாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அவங்க கல்யாணம் நடக்கலை அப்படின்ற பட்சத்தில் பிரிஞ்சுட்டாங்க, மல்லி விஜய் ஒன்று சேர்றாங்கன்றப்போ ரஞ்சிதாவோட நிலைமை என்ன அப்படின்றதாங்க எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு பொண்ணோட மனசில் சும்மா ஆசையை வளர்க்கக்கூடாதுங்க, வளர்த்து அவங்க மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது. என்னதான் ரஞ்சிதா வில்லியாக இருந்தாலும் அவங்களும் ஒரு பொண்ணு தானே, அவங்களுக்கும் மனசு இருக்குது, ஹார்ட் இருக்குது, ஹார்ட்டுக்குள்ளே ஒரு ஃபீல் இருக்குது, அந்த ஃபீலுக்குள்ளே ஒரு லவ் இருக்குது. ஸோ அந்த எமோஷனை இவங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேங்க, எனக்கு பிடிக்கல. ஸோ நண்பர்களே, உங்களுக்கு யாருக்காவது பிடிக்காமல் இந்த மாதிரி இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தப்பாக எடுத்துக்க மாட்டேன். ஓகேவா? இப்படி போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம வெண்பா குட்டி கொலை வெறியில் இருக்காங்க. என்கிட்ட ஸ்கூலில் அப்படிலாம் டைலாக் விட்டுட்டு இங்கே வந்துட்டு நீ புடவை கொடுக்குறியா நைனா, அடே டாடா உனக்கு இருக்குடா வாடா ரூமுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கானில் இருக்காங்க வெண்பா குட்டி. மேலே போனவொடனே வாடா டாடான்னு சொல்லிட்டு தலை மேலே 4 கொட்டு வைக்க போகிறாங்களா என்னன்னு தெரியல. நம்ம விஜய் எப்படி நம்ம வெண்பா குட்டி நீ சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல. அதோட வீடியோவை நான் அடுத்து இதில் போடுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்னொரு முக்கியமான அப்டேட் கொடுக்கணும், சாரிங்க சொல்ல மறந்துட்டேன். நாளையிலேருந்து 3 நாளைக்கு வந்து வானிலை அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹெவி மழை ரெயின் எப்படி சொல்கிறது, மிக அதிக கனமழை பெய்யும், ஹெவி ரெயின்ஃபால் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சென்னை சைடு தான் அதிகமாக சொல்லியிருக்காங்க, எங்கள் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக் கூட கம்மியாக சொல்லியிருக்காங்க. அந்த பக்கம் இருக்கிறவங்க சேஃபாக உங்களுக்கு ஒரு 3 நாளைக்கு இல்லை 2 டேஸ் தேவையான வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் பால், வேறு என்னென்ன உங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் என்னென்ன தேவை இல்லை வாங்கி சேஃபாக வச்சுட்டு சேஃபாக இருங்க. மொபைல் சார்ஜ் போட்டுக்கோங்க, பவர் பேங்க் இருந்தால் சார்ஜ் போட்டு வைங்க, இல்லாதவங்க கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள், எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகும். தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye bye.